الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام 10 أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்கள் 12. அதிலே ஆரம்ப மாதமாக முஹர்ரம் மாதம், அதிலே கடைசி மாதமாக துல்ஹஜ்ஜினுடைய மாதங்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஆக உன்னதமான மாதங்கள் 4 மாதங்கள். அந்த 4 மாதங்களிலே ஒரு மாதம் தான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். துல்ஹஜ்ஜினுடைய மாதங்கள் இருக்கக்கூடிய நாம் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மற்ற மாதங்களைப் போலில்லாமல் அல்லாஹ் ஏன் இந்த மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் அதை முன்னிறுத்தி இந்த மார்க்கத்திற்கு ஷரியத்தாக ஆக்கிய ஹஜ்ஜை ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்களும் அல்லாஹினுடைய நாட்டத்திற்காக வேண்டி, யாருடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல் ரப்பு ஒருவனுடைய நாட்டத்திற்காக வேண்டி, அல்லாஹுவை புகழுவதற்காக வேண்டி அங்கே ஹஜ்ஜு செல்லுகிறார்கள். ஹஜ்ஜினுடைய காலம் இந்த மாதத்திலே இருப்பதினால் இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறதே, அது ஆக சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக சொன்னாங்க. இந்த மார்க்கத்திலே 3 பத்துக்கள் சிறப்பிற்குரிய பத்துக்கள். முதலாவது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10, அதே போல முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது 10, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10. இந்த 3 பத்துக்கள் இருக்கிறதே, இது சிறப்பிற்குரிய பத்துக்கள். இதிலே செய்கிற அமல்கள், இதிலே செய்கிற துவாக்கள், இது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே, குறிப்பிட்ட நாட்களிலே நீங்கள் பாவங்கள் செய்து உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். இது நன்மைக்குரிய காரியம் என்பதாக, காலம் என்பதாக உலமாக்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள். ரமதானுடைய 10 கடைசி 10 முடிவடைகிற போது அங்கே ஈதுல் ஃபித்ர், ஈதுடைய தினத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முஹர்ரமுடைய 10 முடிவடைகிற போது ஆஷுராவினுடைய தினத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 முடிவடைகிற போது நாம் ஈதுல் அத்ஹா, குர்பானியுடைய ஈது என்பதாக அந்த ஈதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆக 3 பத்துக்கள் இது சிறப்பிற்குரிய பத்துக்கள் என்பதாக எழுதுகிறார்கள்.
உலமாக்களுக்கு மத்தியிலே இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ரமதானுடைய கடைசி 10 சிறந்ததா அல்லது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 சிறந்ததா என்பதாக. சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பிற்குரியது, ஆனால் துல்ஹஜ்ஜினுடைய 10 பகல் பொழுது சிறப்பிற்குரியது என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, ஆக மொத்தத்திலே துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இது ஆக சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக எழுதுகிறார்கள். ஏன் இந்த 10 நாட்கள் மாத்திரம் குறிப்பிட்டு சிறப்பிற்குரிய நாட்கள்? அருமையானவர்களே, இந்த 10 நாட்களினுடைய சிறப்பை குறித்து உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுறாங்க. முதலாவது விஷயம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசிய நாட்கள் இந்த 10 நாட்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாக அல்லாஹ்விடத்திலே பேசியது இந்த 10 நாட்களில் தான். எனவே இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நோன்பு வச்சாங்க. 30 நோன்பு வைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை சந்திக்க செல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி மூசாவே இன்னொரு 10 நோன்பு வைங்க. வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின், மூசாவே இன்னொரு 10 வைத்து இதை 40ஆக பூர்த்தி செய்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த 10 நாள் எதுன்னு சொன்னா இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பதாக சொன்னான். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் பூர்த்தி செய்து 40 நோன்பு வைத்து விட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். எனவே துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இது சிறப்பிற்குரிய நாள் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, இது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காண்பித்தார்கள், இந்த 10 நாட்கள் இது சாதாரணமான நாள் அல்ல. இந்த 10 நாட்கள் உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் தல்பியா சொல்லுகிறது என்பதாக சொன்னார். அத்தனை படைப்புகளும் வடக்கிலிருந்து கிழக்கு வரை, தெற்கிலிருந்து மேற்கு வரை இருக்கக்கூடிய பறவைகள், பாறைகள், மரங்கள், செடி கொடிகள், மலை துளிகள், இது அத்தனையும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தல்பியா சொல்லி கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னாங்க. வெறுமனே ஹாஜிகள் தவாஃப் செய்கிறது போது மாத்திரம் தல்பியா சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் இந்த நாட்களிலே அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை தல்பியா சொல்லி கொண்டிருக்கிறது, லப்பைக் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறது என்பதாக உலமாக்கல் கிதாபில் எழுதுறாங்க. அதனால இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாள். உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் அல்லாஹுவை தல்பியா சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் இது சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜினுடைய குறிப்பிட்ட அமல்கள் இது இந்த 10 நாட்களிலே அமைந்திருக்கிறது. இந்த 10 நாட்களில் தான் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான அமல்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மிக முக்கியமான அமல்கள் அது ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது. அரஃபாவினுடைய நாள், அதே போல மினாவிற்கு செல்லக்கூடிய நாள், இந்த நாட்கள் எல்லாம் இது இந்த 10 நாட்களிலே இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அதனால சிறப்பிற்குரிய நாள். அதனால் இந்த 10 நாட்கள் குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய நாள். அருமையானவர்களே, ஹஜ் என்பது இது எல்லா காலத்திலும் செய்ய முடியாது. மினா என்பது துல்ஹஜ்ஜினுடைய அந்த 8 தான் இருக்க முடியும். அரஃபா என்பது துல்ஹஜ்ஜினுடைய அந்த 9 தான் இருக்க முடியும். பிற காலங்களிலே ஒருத்தர் உம்ரா செய்கிறாருன்னு சொன்னா அவர் அரஃபாவிற்கு போய் அந்த மைதானத்தை வேணா சுத்தி பார்த்துக்கலாம், ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அரஃபாவினுடைய நன்மை, பெருமானார் எந்த நன்மையை சொன்னாங்களோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது துல்ஹஜ்ஜினுடைய 9 அரஃபாவிலே ஒரு ஹாஜி தங்குகிற போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். மினாவிலே தங்கினால் என்ன நன்மை சொன்னார்களோ அதை எப்போது பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னா துல்ஹஜ் 8 ஒரு ஹாஜி மினாவிற்கு சென்று அங்கே உறங்குகிற போதுதான் அவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக சொன்னார். ஹஜ்ஜிலே குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மை இதர காலங்களில் நீங்க கொண்டு போய் அங்க உங்களுடைய சதகாக்களை செய்யுங்க, தர்மங்கள் செய்யுங்க, எத்தனை ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் வேண்டுமானால் குர்பானி கொடுங்க. ஆனா ஹஜ்ஜில ஒரு ஹாஜி படிப்பிராணியை அறுத்து குர்பானி கொடுக்கிற நன்மையே இதர மாதங்களிலே கொடுப்பதை நீங்கள் ஈடுகட்ட முடியாது என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, அதனால் இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாள். அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அமல்களை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வக்த் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துல தான் அந்த இபாதத்தை செய்ய முடியும், அந்த காலத்துல தான் அந்த அமலை செய்ய முடியும். அருமையானவர்களே, தொழுகையினுடைய நேரம் லொஹருடைய நேரம். லொஹருடைய தொழுகையை ஒருத்தர் ஃபஜர்ல தொழ முடியுமா? இல்ல, தொழ முடியாது. லொஹருடைய அசருடைய தொழுகையை ஒருத்தர் லொஹர்ல தொழ முடியாது. ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒரு வக்த் இருக்கிறது. அதே போல அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு என்று ஒரு மாதத்தை நிர்ணயித்திருக்கிறான். இந்த மாதம் இது சிறப்பிற்குரிய மாதம். இந்த மாதம் சிறப்பென்றாலும் இந்த 10 நாட்கள் இது ஆக சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான நாள். ஹஜ்ஜினுடைய அரஃபாவினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அரஃபாவினுடைய சிறப்புகள், அங்கே தங்குவதனுடைய சிறப்புகள் கடந்த பயான்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அரஃபாவினுடைய நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 9 பெறப்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே துல்ஹஜ்ஜினுடைய அந்த 10 நாட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவுகளின் மீது சத்தியமாக.
அருமையானவர்களே, பொதுவாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அதனுடைய சிறப்புகள் இந்த உம்மத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, மற்ற காலங்களை போல அல்ல இந்த காலம் என்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான். வலயாலின் அஷ்ர், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவுகளின் மீது சத்தியமாக. ஏன் சத்தியம் செய்கிறேன்? இந்த இரவுகள் சிறப்பிற்குரிய இரவுகள். எனவே அருமையானவர்களே, இந்த இரவுகளை வீணாக்கி விடாதீர்கள். துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் இதை வீணாக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் துல்ஹஜ்ஜினுடைய அந்த 10 நாட்களிலே சத்தியம் செய்து சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்லி காட்டினான். சரி, ஏங்க துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் இவ்வளவு சிறப்பிற்குரிய நாள்? உலமாக்கள் இன்னொரு காரணம் இங்கு எழுதினார்கள், சொல்லுகிறார்கள். அல்லாமா இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் சிறப்பிற்குரிய நாள் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கடமையான 5 கடமைகள், தொழுகை, தௌஹீத், தொழுகை, ரிசாலத், நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த 5ம் அந்த நாட்களிலே பெறப்படுகிறது என்கிற காரணத்தினாலே இது சிறப்பிற்குரிய நாள் என்பதாக சொன்னார். முதலாவது தௌஹீத் பெறப்படுகிறது. இந்த நாட்கள் பிறை பார்த்ததிலிருந்து ஒரு முஸ்லிம் அதிகமாக தன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, வரக்கூடிய தஸ்பீஹ் என்னவாக இருக்க வேண்டும்? அது தக்பீராக இருக்க வேண்டும். தக்பீர் முழக்கமாக இருக்க வேண்டும். அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, 2 தக்பீர்கள் இருக்கிறது. ஒன்று தக்பீரே முத்லக், பொதுவான தக்பீர். இன்னொன்று தக்பீரே முகையத். தக்பீரே முகையத் என்று சொன்னால் அரஃபாவினுடைய 9 ஃபஜ்ரில் இருந்து 13வது நாள் துல்ஹஜ்ஜினுடைய 13 அசர் வரைக்கும் சொல்லப்படக்கூடிய தக்பீர். இது வாஜிபு, இது கட்டாயமா சொல்லி ஆக வேண்டும். ஆனால் முத்லக்கான தக்பீர், பொதுவான தக்பீர் இருக்கிறது. பொதுவான தக்பீர் இது எப்போதும், எந்த காலத்திலும், இரவில் படுக்கிற போது, பகலிலே எழுகிற போது, இப்படி எல்லா காலங்களிலும் சொல்லப்படக்கூடிய தக்பீர் இது பொதுவான தக்பீர். எல்லா நேரங்களிலும் சொல்லலாம். நீங்க வியாபாரம் செய்து கொண்டும் சொல்லலாம், நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டும் சொல்லலாம். ஆகவே இந்த நாட்களிலே அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்பதாக சொல்லுகிறோம், அந்த தௌஹீத் இதிலே பெறப்படுகிறது. அதனால சிறப்பிற்குரிய நாள்னு சொன்னாங்க. சரி, 2வது தொழுகை பெறப்படுகிறது. எல்லா நாட்களிலும் தொழுகை இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்டு இந்த நாட்களிலே ஒரு அடியான் இந்த 10 நாளினுடைய சிறப்புகளை விளங்கி கட்டாயமாக தொழ வேண்டும். தொழுகை இந்த நாட்களிலே இருக்கிறது என்பதாக சொன்னார். சரி, 3வது என்ன? நோன்பு இருக்கிறது. நோன்பு இருக்கிறது. துல்ஹஜ்ஜினுடைய 10 நோன்பு வைப்பது இது சுன்னத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக அரஃபாவினுடைய நோன்பு ஒரு மனிதன் நோற்பது, ஒரு முஸ்லிம் நோற்பது, இது சுன்னத்தே முஅக்கதா என்பதாக எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9 நாட்கள் வரக்கூடிய நோன்புகளை வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி செய்வாங்க. ஒரு ஹதீஸ்களே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை வாழ்க்கையில் விட்டதே இல்லை. அதிலே ஒன்று என்னன்னு சொன்னா, பெருமானார் இந்த நோன்புகளை வைப்பார்கள் என்பதாக. துல்ஹஜ்ஜினுடைய 9 நோன்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நோற்பார்கள். அதிலே குறிப்பாக 9வது நாள் அரஃபாவுடைய நாள் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, இது சுன்னத்தே முஅக்கதா என்பதாக சொன்னாங்க. சரி, நமக்கு எப்போ அரஃபாவினுடைய நாள் அப்படின்னு சொன்னா, அடுத்த வாரம் வியாழக்கிழமை இரவு நாம் சஹர் செய்ய வேண்டும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை இரவு நாம் சஹர் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு வைத்திருப்போம். இந்த நோன்பு எல்லோரும் வைக்க வேண்டும், எல்லோரும் வைக்க வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வச்சாங்க இல்ல, அப்படி இல்லை. ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த நோன்பை வைக்கணும். அரஃபாவினுடைய நாளை நினைத்து, ஹஜ்ஜினிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நாளை நினைத்து, நாம் இங்கே நமக்கு என்ன பிறையோ அந்த பிறையினுடைய கணக்குப்படி அரஃபாவினுடைய நாள் 9வது நாள் அந்த நோன்பு வைக்கிறது இருக்கிறதே, இது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாக சொன்னாங்க. சரி, அரஃபாவினுடைய நாளில் வைக்கக்கூடிய நோன்புகள் அது மாத்திரமல்ல, பெருமானார் வைத்த அந்த ஆரம்ப 8 நாட்கள் உள்ள நோன்புகள் இதெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. ஆக நோன்பும் இதிலே பெறப்படுகிறது என்கிற காரணத்தினாலே இது சிறப்பிற்குரிய நாள் என்பதாக சொன்னார். இப்போ தௌஹீத் வந்துருச்சு, தொழுகை வந்துருச்சு, அதே போல நோன்பு வந்துருச்சு. ஜகாத் எங்கெங்க இங்க இருக்குது? ஜகாத்னா காசு கொடுக்கறதானே ஜகாத் என்பதல்ல. உலமாக்கள் சொன்னார்கள், ஜகாத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு ஏழை முஸ்லீமை சந்தோஷப்படுத்துறது, ஒரு ஏழை முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவது, இதுதான் ஜகாத்தினுடைய நோக்கம். அது ரமலானிலே கொடுக்கிற போது அல்லது இதர நாட்களிலே கொடுக்கிற போது நாம் பணமாக கொடுக்கிறோம், ரொக்கமாக கொடுக்கிறோம், அல்லது வேறு ஏதாவது பொருளாக கொடுக்கிறோம். ஆனால் ஈதுல் அத்ஹாவிலே நாம் கொடுக்கிற போது அது குர்பானியினுடைய இறைச்சியாக நாம் கொடுக்கிறோம். ஒரு பலிப்பிராணியை அறுத்து அந்த கரியை நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு, இல்லாத மனிதர்களுக்கு, வாழ்க்கையிலே இறைச்சி என்றால் அபூர்வம் என்கிற அளவிற்கு இருக்கக்கூடிய ஏழை முஸ்லிம்களுக்கு நாம் அந்த இறைச்சியை கொண்டு போய் கொடுக்கிறோம். அந்த மக்களினுடைய முகத்திலே சந்தோஷம் இருக்கிறது. அந்த மக்கள் அந்த இறைச்சியை வாங்கி துஆ செய்கிறார்கள். இதுதான் ஜகாத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கம் இந்த நாட்களிலே பெறப்படுகிறது. அதனால் இந்த நாட்கள் சிறப்பிற்குரிய நாள் என்பதாக சொன்னார்.
அருமையானவர்களே, அப்போ தௌஹீது வந்துருச்சு, தொழுகை வந்துருச்சு, நோன்பு வந்து விட்டது, ஜக்காத்தும் வந்து விட்டது. கடைசியாக ஹஜ்ஜு. அது சொன்னது போல இந்த காலங்களில் மாத்திரம்தான் ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்ய முடியும், வேறு காலங்களிலே ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் இந்த காலங்களில் நிர்ணயித்திருக்கிறான். அதனால் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த 5 கடமைகளும் இந்த நாட்களிலே பெறப்படுகிற காரணத்தினாலே இந்த நாட்கள் ஆக சிறந்த நாட்கள் என்பதாக சொன்னார். ஆக சிறந்த நாட்கள் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் என்ன அமல்கள் செய்ய வேண்டும், என்ன அமல் செய்ய வேண்டும்? இவ்வளவு சிறப்பிற்குரிய நாளாக இருக்கிற போது என்ன அமல் செய்கிறது, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ விஷயங்கள் ஆர்வப்படுத்த தான் பட முடியும். ஜும்மாவினுடைய விஷயங்களை சொல்லி ஆர்வமூட்ட தான் முடியும். கூட்டு வந்து பள்ளியில் உட்கார வைக்க முடியாது. எத்தனையோ முறை ஜும்மாவினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருச்சு. ஆனால் ஜும்மாவினுடைய தொழுகைக்கு எப்போ வரும்? அருமையானவர்களே, கடைசி நேரத்தில், குத்பாவினுடைய நேரத்தில் ஒரு பயானை கேட்கலாம் என்கிற ஒரு ஆசையோடு இல்லாமல் குத்பாவினுடைய நேரத்தில் வந்து தொழுதுட்டு யார் முதல்ல போறாங்கன்னு பார்த்தா யாரெல்லாம் கடைசியில் வந்தாங்களோ அவங்க தான் முதல்ல போறாங்க. முன்னால வந்த ஆட்கள் எல்லாம் துவா வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் முதலில் செல்லக்கூடிய யாருன்னு சொன்னா யாரெல்லாம் கடைசியில இந்த குத்பாவில் கதவை தொத்திக்கிட்டு நிற்கிற ஆட்கள் தான் முதல்ல வெளியே கிளம்புறாங்க. அருமையானவர்களே, இது சரியல்ல. ஒரு விஷயம் ஆர்வம் உடுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதை அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் கேட்கணும். துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் என்று சொல்லுகிறோம். சரி, இந்த நாட்கள்ல என்ன அமல் செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொல்லி தந்தாங்க. முதலாவது, அதிகமாக தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும். எல்லா நேரங்களிலும், கடைகளில் இருக்கிற போது, வீடுகளுக்கு செல்லுகிற போது, நம் வீட்டு பெண்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. சமைக்கிற போது தக்பீர் சொல்லுங்க. மற்ற நேரங்களில் அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. ஆக அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார். 2வது, தஹ்லீல் சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா எல்லோரும் அறிந்திருப்போம், யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அந்த கலிமாவை அதிகமாக இந்த நாட்களிலே ஒரு மனிதன் திக்ர் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார். 3வது விஷயம், தஹ்மீத், அல்லாஹ்வை புகழுதல் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்கிற தஸ்பீஹ் இருக்கிறதே, இந்த தஸ்பீஹ்கள் இது அதிகமாக இந்த நாட்களிலே சொல்லப்பட வேண்டும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார். குர்ஆனினுடைய திலாவத்துகள் அதிகமாக வேண்டும். குறிப்பாக இந்த 10 நாட்கள்ல ஒருத்தருக்கு யாரெல்லாம் ஒரு குர்ஆன் முடிக்க முடியுமோ, அல்லது ஒரு குர்ஆன் முடிக்கணும், இல்ல ஒரு குர்ஆன் முடிக்க முடியல, குறைந்தது ஒரு 10 ஜுஸாவது ஓதி முடிக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் என்று வைத்தாலும் 10 நாட்களிலே 10 ஜுஸுக்கள் ஓதி முடிங்க. இந்த நாட்கள் அவ்வளவு சிறப்பிற்குரிய நாள். ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு நன்மை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் குறிப்பிட்டு அல்லாஹ் சிறப்பிற்குரிய நாள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த நாட்களிலே செய்கிற போது இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே 3 தஸ்பீகள், தக்பீர், தஹ்லீல், அதே போல தஹ்மீத், இந்த தஸ்பீகள் இருக்க வேண்டும். குர்ஆனினுடைய திலாவத்துகளும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, குறிப்பாக பாவங்களை கைவிட வேண்டும். அல்லாஹ் எந்த நாட்கள் எல்லாம் சிறப்பிற்குரிய நாள் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த நாட்களில் நீங்கள் அமல் செஞ்சால் அதிகமான நன்மை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த நாட்களில் நீங்கள் பாவம் செய்தால் அது கூடுதலான பாவத்தை எழுதப்படும் என்பதாக சொன்னார். ரமலானில் ஒருத்தர் பாவம் செய்கிறார். ஒரு மனிதர் சாதாரண காலங்களிலே பாவம் செய்கிற போது அல்லாஹ் ஒரு பாவத்தை எழுதுகிறான் வைங்க. ஆனால் ரமலானுடைய காலங்களில் ஒருத்தர் பொய் சொல்லுகிறார், ஒருத்தர் புறம் பேசுகிறார், ஒருத்தர் அனாவசியமாக திருடுகிறார், அல்லது வேறு ஏதாவது பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார், அந்நிய பெண்களை பார்க்கிறார், தவறான சிந்தனைகள் உள்ளத்திலே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது ரமலானுடைய காலங்களிலே கூடுதல் பாவத்தை அது எழுதப்படுகிறது என்பதாக சொன்னார். அதே போலதான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் இது சிறப்பிற்குரிய நாட்கள். இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அமல் செய்கிறோமோ இல்லையோ, பாவத்தை விட்டு இருந்துட்டாலே பெரிய விஷயம். இன்றைக்கு பாவத்தை விட்டு தவிர்த்திருந்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாவமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் பாவமான சூழ்நிலைகள், எங்கு திரும்பினாலும் பாவத்திலே சிக்க வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆக முக்கியமான விஷயம் நீங்கள் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அதே போல இந்த 10 நாட்கள் இருக்கிறதே இது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாட்கள் சொன்னாங்க. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய தினத்தன்று அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக செய்த ஒரு அமல்னு சொன்னா அது துஆ. அரஃபாவினுடைய தினத்திலே பொதுவாக ஹஜ்ஜினுடைய காலங்களிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல ஹஜ் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமான அமல் துவாவாக இருக்கும். அருமையானவர்களே, அந்த துவாவை நீங்க ஹஜ்ஜில் மாத்திரமல்ல துல்ஹஜ்ஜினுடைய 10ல் இங்க செய்தாலும் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொன்னார்.
துவா கேட்கணுங்க. நீ கேட்கறது இல்லை, அல்லாஹ்விடத்துல கேட்கறது இல்லை, மனிதரிடத்துல தேவன் போய் நிற்கிறோம் அல்லது வேறு ஏதாவது உதவின்னு போய் நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு தேவை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல முதல்ல நாம கேட்கறது இல்லை. எந்த தேவையாக இருந்தாலும் முதல்ல அல்லாஹ்விடத்துல பெட்டிஷன் போடுங்க. அல்லாஹ் எனக்கு இதை செஞ்சு கொடு, அல்லாஹ் எனக்கு இது ஏற்படுத்தி கொடு. எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. தேவை உள்ள அடியார்கள் தேவையற்றவர்கள் என்று யாருமே இல்லை. அல்லாஹ் மாத்திரம் தான் தேவையற்றவனாக இருக்கிறான். எனவே அடியார்களே, அருமையானவர்களே, என்ன செய்யுங்க, இந்த நாட்கள் அதிகமாக துவா செய்யுங்க. துவாவுக்கு என்று ஒரு நேரங்களை ஒதுக்குங்க. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய சமூகம் துவாவுக்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு துவா கூட செய்யாம எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு சமூகமாக உருவாகிருச்சு. துவாவுக்கு என்று ஒரு நேரத்தை உருவாக்குங்க. ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்று மகரிப்புக்கு பிறகோ அல்லது தஹஜத்துடைய நேரத்திலோ அல்லது ஃபஜருக்கு பிறகோ ஏதாவது ஒரு நேரத்தில் துவா கேளுங்க. என்னங்க அஜர்த்து துவாவை பற்றி சொல்றீங்க, இங்கே தொழுகையே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் யோசிக்கிறாங்க. அருமையானவர்களே, கண்டிப்பாக இந்த 10 நாட்கள்ல இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்யுங்க. இமாம் ஜமாத்தோடு பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய தொழுகையாளியாக உருவாங்க. அது மாத்திரமல்ல, துவாவுக்காக வேண்டி நேரத்தை உருவாக்குங்க, நேரத்தை கொடுங்க. அந்த நேரங்களில் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். இந்த 10 நாட்களிலே இஸ்தஜாபு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அதே போல ஹஜ்ஜினுடைய சிந்தனைகளிலே உங்களுடைய நேரத்தை கழிங்க. ஹஜ்ஜினுடைய சிந்தனைகள், இன்றைய நேரங்கள் ஹாஜிகள் எல்லாம் அங்கே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஜிகள் எல்லாம் எஹராம் அணிந்து அவர்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள். அவருடைய அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களுக்காக வேண்டி எல்லா இடத்திலிருந்தும் அங்கே ஹஜ்ஜுக்காக வேண்டி போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லா ஊர்களிலிருந்து போயிட்டாங்க. இனி போவதற்கு யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழல் அங்கே எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள். இப்போ ஹஜ்ஜினுடைய நாட்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்போ துல்ஹஜினுடைய 8 வரும், அன்றைய நாட்களினுடைய அமலுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லாத நாம் அந்த சிந்தனையில் இருக்க வேண்டும். துல்ஹஜினுடைய 8 அங்க ஹாஜிமார்கள் மினாவில் இருக்கிறார்கள். நாம் இங்கே துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அங்கே ஹாஜிகள் மினாவில் இருக்கிறார்கள், எனக்கு அடுத்த வருடம் மினாவிலே இருக்கக்கூடிய நசீப் எனக்கு கொடுன்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். துல்ஹஜினுடைய 9 அவர்கள் அரஃபாவில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த ஹாஜிமார்கள் அரஃபாவில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு கொடுத்த தௌஃபீக்கே யா அல்லாஹ் எனக்கும் அடுத்த வருடம் கொடு என்ற ஹஜ்ஜினுடைய நினைவில் இருக்கணும். அருமையானவர்களே, துல்ஹஜினுடைய 10 பெருநாள் அன்று அவர்கள் அங்கே ஹரம் ஷரீஃபிலே தொழுகிறார்கள், அங்கே குர்பானி கொடுக்கிறார்கள், ஷைத்தானுக்கு கல் எறிகிறார்கள். நாம் இங்கே இருக்கிற போது அந்த சிந்தனையோடு இங்கே குர்பானி கொடுத்தாலும் யா அல்லாஹ், இங்கே இந்த வருடம் எனக்கு இங்கே நாடி இருக்கிறாய், நான் அடுத்த வருடம் அங்கே உனக்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற துவா ஹஜ்ஜினுடைய சிந்தனையிலே இந்த 10 நாட்களை கழிக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அருமையானவர்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், உண்மையிலுமே ஹஜ் என்பது ஆசைப்படணும், உள்ளத்துல ஒரு ஏக்கம் வரணும். யா அல்லாஹ், நான் அங்க வரணும் என்கிற ஏக்கம். சமீபத்தில் கூட வலைத்தளங்கள்ல ஒரு சம்பவம் படிச்சீங்களா இல்லையா? அமீர் என்கிற ஒரு மனிதர், அவரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. ஆனா ஃபிளைட்டு கிளம்பிருச்சு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு, ஃபிளைட்டு கிளம்பிருச்சு. எப்பேற்பட்ட ஒரு அபூர்வம் நடக்குது பாருங்க. பைலட்டு எடுத்துட்டார். ஆனால் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, ஒரு சில இஷ்யூனால மறுபடியும் ஃப்ளைட்டு திரும்ப வருது. 2வது டைமும் அவர் என்ன பண்றாரு, சரி ஃப்ளைட்டு தான் வந்துருச்சு நம்ம போகலாம் கேட்டு பார்க்குறாரு. இல்லை, அனுமதிக்கல, பைலட் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். 2வது டைமும் ஃப்ளைட்டை எடுத்து மேலே போறாங்க, மறுபடியும் திரும்ப வந்துருச்சு. 3வது டைம் எடுத்து போறாங்க, திரும்ப வந்துருச்சு. அடுத்து பைலட் சொல்றாரு, அவரை கூட்டுவாங்க, அவர் வந்தாதான் ஃப்ளைட்டு பறக்கும்னு சொல்றாரு. அவர் வந்தாதான் ஃப்ளைட்டு பறக்கும். அவருக்கு உண்மையான யக்கீன் இருந்துச்சு, அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா நான் நிச்சயமா அங்க போயிடுவேன், என்னதான் ஃப்ளைட்டு போனாலும் சரி, அல்லாஹ் என்ன அங்க சேரணும், நான் அங்க போக வேண்டும் என்று நாடி விட்டான் என்று சொன்னால் அது யாராலையும் மாற்ற முடியாது என்கிற ஒரு மிக முக்கியமான அபூர்வமான ஒரு விஷயத்தை அங்கு நடந்தது என்பதாக சமூக வலைத்தளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து இன்றைக்கு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆக இந்த 10 நாட்கள்ல மிக முக்கியமான நாட்கள். நாம் அந்த ஹஜ்ஜினுடைய சிந்தனையிலே இருக்கணும். அங்க ஹாஜிகள் ஹஜ் செய்கிறார்கள், மினாவிலே தங்குகிறார்கள், அங்கே மினாவிலே தூங்குகிறார்கள், அரஃபாவிலே இருக்கிறார்கள், துவா செய்கிறார்கள். அந்த சிந்தனையோடு யா அல்லாஹ், இந்த வருஷம் எனக்கு ஹஜ்ஜுக்கு நீ நசீபாக்கவில்லையானாலும் அடுத்த வருடங்களிலே எனக்கு ஹஜ் செய்வதற்கு நசீபாக்கு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார். வல்ல ரஹ்மான் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.